Taste the Daily. கடலூர் மாவட்டம் கம்மாபுரம் அருகே தொடர் மழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. விளக்கம்பாடி கிராமத்தில் உள்ள கிளிஞ்சல்மேடு குடியிருப்பு பகுதியில் குளம் போல் மழைநீர் தேங்கியுள்ளதுடன் வயல்வெளிகள் மற்றும் நீர்நிலைகள் அனைத்தும் நீர் நிரம்பி வெள்ளக்காடாய் காட்சியளிக்கிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், விடியாத திமுக அரசு முறையாக குடிமராமத்து பணிகளை மேற்கொள்ளாததால் கடும் இன்னல்களை சந்திப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டில் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் உட்பட அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்காத நிலையில் விளம்பரத்திற்காக கூட்டம் நடத்தப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திங்கட்கிழமைகளில் மக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்காததால் மனு கொடுக்க காத்திருந்த மக்கள் ஏமாற்றமடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகராட்சியில் உள்ள சிபி காலனி குடியிருப்பு பகுதியில் மழை நீருடன் கழிவுநீரும் சேர்ந்து தேங்கியுள்ளதால் தொற்று பரவும் அபாயம் எழுந்துள்ளது. சிவகங்கை நகராட்சியில் உள்ள மழைநீர் வடிகால்வாய்களை உரிய பராமரிப்பு செய்யாததால் பிளாஸ்டிக் உள்ளிட்ட கழிவுகள் தேங்கி மழைநீர் செல்ல வழியின்றி குடியிருப்புகளில் தேங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும், விடியாத அரசின் நகராட்சி நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் வடிகால்களை தூர்வாரவும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் பெண்ணடம் அருகே அரசு பேருந்தில் மழைநீர் ஒழுகியதால் பயணிகள் அவதியடைந்தனர். கடலூரில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் நல்லூரிலிருந்து சிறுமங்கலம் வழியாக பெண்ணடம் சென்ற அரசு பேருந்தில் மேற்கூரையில் சேதமடைந்த பகுதியிலிருந்து மழைநீர் ஒழுகியதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். விடியாத திமுக அரசின் ஓட்டை உடைசல் பேருந்துகளுக்கு எப்போதுதான் விடிவு காலம் பிறக்கும் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் வழங்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. லட்சுமி நகர் பகுதியில் கடந்த 6 மாதங்களாக கழிவுநீர் கால்வாய், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் அவதிப்படுவதாகவும், இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்கள் வேதனை தெரிவித்தனர். விடியாத திமுக ஆட்சியில் ஊராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் மக்கள் அவதிப்படுவது தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பைப் இல்ல, லைட் இல்ல, ஒரு டிச் இல்ல, ரோடு இல்ல, தண்ணி வர மாட்டேங்குது. சுத்தமா 1 வருஷம் ஆயிடுச்சுங்க தண்ணி வந்து. எங்களுக்கெல்லாம் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இந்த அதிகாரிங்க. ஆனா வரி வேணா வந்து வீதிக்கு சொல்லிட்டு போறாங்க, வீட்டுக்கு சொல்லிட்டு போறாங்க. பஞ்சாயத்து சொல்லிட்டீங்களா இல்லையா? பஞ்சாயத்துல எல்லாம் போய் சொல்லி எதுவுமே கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லுவாங்க. பைப் உடஞ்சா பைப்புக்கு வந்து பணம் 1000 ரூபாய் கொடுத்தாதான் பைப் போடுற அப்படிங்கிறாங்க. தமிழகத்திலேயே 2வது மிகப்பெரிய சந்தையான சேலம் மாவட்டம் தலைவாசல் காய்கறி சந்தையில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி தர வேண்டும் என ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. தலைவாசல் காய்கறி சந்தையில் மேற்கூரை இல்லாததால் மழை பெய்து தண்ணீர் தேங்கி நிற்பதாகவும், தரைமேடை வசதி இல்லாததால் வியாபாரிகள் தரையில் அமர்ந்து வியாபாரம் செய்வதாகவும் கூறப்படுகிறது. எனவே வடிகால் வசதி, தரைமேடை, கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தருமாறு தமிழ்நாடு இயற்கை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தினர் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இதுவரையிலுமே பல தடவை மனுக்கள் கொடுத்து கூட எந்த நடவடிக்கை எடுக்கல. பாத்தீங்களா, இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்களா 1 மூட்டை தண்ணி நிக்குது. விவசாயிகளுக்கு 2 மூட்டை 1 மூட்டை கொண்டு வராங்கன்னா அந்த டியூஸ்வெல்ல கொண்டு வர கூட தடுமாறி விழுந்துகிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து அவ்வளவு நிலை இருக்கு. எங்களுக்கு சேலம் மாவட்ட தலைவாசல் தினசரி காய்கறி மார்க்கெட் அடிப்படை வசதிகள், குடிநீர், கழிப்பிடம், விவசாயிகள் வந்தா மூட்டைகள் வச்சு எடுக்கிறதுக்கு சுகாதாரமான முறையில திண்ணை மாதிரி போட்டு, அட்டையை போட்டு எங்களுக்கு வண்டி நிறுத்தது பார்க்கிங் மாதிரி பண்ணி கொடுக்குன்னு சொல்லி உயர்த்தூர் சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை பார்த்து மனு கொடுத்ததுக்காக தலைவாசல் தினசரி காய்கறி மற்றும் விவசாயிகள் சார்பில் கோரிக்கை கொடுக்க. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வருவாய் வட்டாட்சியருக்கு கொடுக்கப்பட்ட குடியிருப்பில் மழைநீர் தேங்கிய அவலம் அரங்கேறியுள்ளது. கடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் விருத்தாச்சலம் வட்டாட்சியருக்காக ஒதுக்கப்பட்ட அரசு குடியிருப்பில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. வருவாய் வட்டாட்சியருக்காக கொடுக்கப்பட்ட குடியிருப்பில் கூட மழைநீர் தேங்காத அளவிற்கு நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் அரசு சாதாரண பொதுமக்களின் பிரச்சனைகளை எவ்வாறு தீர்த்து வைக்கும் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே பெய்த மழை காரணமாக நடைபாலம் சேதமடைந்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். கோவில்பத்து ஊராட்சிக்கு உட்பட்ட ஆனந்த் வாய்க்கால் குறுக்கே உள்ள நடைபாலத்தை மக்கள் பயன்படுத்தி வந்தனர். மழை காரணமாக அதிக அளவில் மழைநீர் வாய்க்காலில் சென்றதால் நடைபாலம் உடைந்து சேதமடைந்தது. வேறு வழியின்றி ஆபத்தான முறையில் பொதுமக்கள் நடைபாலத்தை கடந்து செல்லும் நிலையில் விடியாத திமுக அரசு புதிய பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பாலம் 25 வருஷமா கட்டாமல் இப்போ உடஞ்சி ரொம்ப சூழ்நிலை இதாக இருக்குது, உடஞ்சி போச்சு.
இந்த அரிசி பருப்பு எண்ணெய் எது வாங்குறதா இருந்தாலும் இந்த பக்கம் தான் வயசானவங்க இந்த பகுதியிலேருந்து வாங்கிட்டு வந்து தூக்கிட்டு வந்து உள்ளே கொண்டு வராங்க. ஆஸ்பத்திரி, ஸ்கூலுக்கு போகிறது, ரயிலுக்கு போகிறது எல்லாமே இந்த பாதை தான் அதிகமாக போகிறாங்க. ஆனால் சுற்றி வந்தால் 2 மைல் வரணும். இந்த 2 மைல் வர்றதுக்கு மக்கள் வந்து அரிசி தூக்கிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாகப்பட்டு கீழே விழுந்துருவாங்க. இந்த பக்கம் அதை போர்க்கால அடிப்படையில் இந்த பாலத்தை சீரமைத்து தர வேண்டும். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே விவசாய நிலங்களை சேதப்படுத்தும் காட்டு யானைகளை கட்டுப்படுத்த கோரிக்கை வலுத்துள்ளது. உணவு மற்றும் தண்ணீர் தேவைக்காக வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் காட்டு யானைகள் கம்மாத்தி கிராமத்தை சுற்றியுள்ள விவசாய நிலங்களில் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளித்தும் வனத்துறையினர் அலட்சிய போக்குடன் செயல்படுவதால் விவசாயம் அழிவின் விளிம்பில் உள்ளதாகவும், நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் விரைவில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் எனவும் திறனற்ற திமுக அரசுக்கு கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் தினசரி சந்தை அலுவலக வளாகத்தில் தேங்கியுள்ள கழிவு நீரால் துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். மழைக்காலம் என்பதால் ஏற்கனவே பல்வேறு நோய் தொற்றுகள் பரவியுள்ள நிலையில் தேங்கியுள்ள கழிவு நீரால் மேலும் பல்வேறு நோய் பாதிப்புகள் ஏற்படும் அவலம் உள்ளதாக பொதுமக்கள், வியாபாரிகள் புகார் தெரிவிக்கின்றனர். விடியா திமுக அரசு நகராட்சி நிர்வாகம் கழிவுநீரை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை பேருந்து நிலையத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தில் குடிநீர் வராமல் காட்சி பொருளாக மாறியுள்ளது. நாள்தோறும் ஏராளமான பயன்படுத்தும் இந்த குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை முறையாக பராமரிக்காமல் பழுதடைந்துள்ளதால் பயணிகள் குடிநீருக்காக அலையும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இருக்கைகள், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் இல்லாததுடன் பேருந்து நிலையத்தில் தண்ணீர் தேங்கி சேரும் சகதியுமாக காணப்படுவதால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கடற்கரையில் மண் அரிப்பு ஏற்பட்டதால் பக்தர்கள் புனித நீராடுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. திருச்செந்தூரில் பெய்து வரும் மழை காரணமாக முருகன் கோயில் வளாகத்தில் இருந்து வெள்ள நீர் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடி கடலில் கலக்கிறது. இதனால் சுமார் 100 மீட்டர் தூரம் வரை மண் அரிப்பு ஏற்பட்டு கற்கள் வெளியே தெரிவதால் பக்தர்கள் கடலுக்கு நடந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் வெள்ள நீரை வெளியேற அமைக்கப்பட்ட கால்வாயில் இருந்து ஆபத்தான வகையில் கம்பிகள் வெளியே தெரிவதாலும் அச்சமடைந்துள்ள பக்தர்கள் திறனற்ற திமுக அரசின் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். புதுச்சேரி சுதந்திர பொன்விழா நகரில் பழுதடைந்த வீடுகளை சரி செய்ய 9 லட்சம் ரூபாய் கூடுதலாக கேட்டு வீட்டு வசதி வாரிய அதிகாரிகள் மிரட்டுவதாக புகார் எழுந்துள்ளது. சுதந்திர பொன்விழா நகரின் குடியிருப்புகளில் சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விழுந்து வருவதால் அங்கு வசிக்கும் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்நிலையில் பழுதடைந்த வீடுகளை சரி செய்ய 9 லட்சம் ரூபாய் கூடுதலாக கேட்டு அதிகாரிகள் மிரட்டுவதாக குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டினர். ஆனா இப்போ வந்துட்டு அவங்க 19.5 லட்சம் கேக்குறாங்க. அந்த 10 லட்சத்துக்கு நாங்க வாங்குறதுக்கான வார்த்தை இல்ல சார் வீடு. ஆனா இப்போ 9.5 லட்சம் 19.5 லட்சம் தான் நாங்க எப்படி கொடுப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீட்டை எல்லாருமே வந்து பாத்துட்டு போயிட்டாங்க. எப்படி இருக்குன்னு அவங்களுக்கே வீடு தெரியும். தெரிஞ்சு இவ்வளவு காசு எதுக்கு எப்படி கேக்குறாங்கன்னு தெரியல. நாங்க அந்த ஸ்லிப் முதல்ல எங்களுக்கு நாங்க பேமெண்ட் பண்ண ஸ்லிப் வந்து இன்னும் எல்லாமே வச்சிருக்கோம். அவங்க விளம்பரம் கொடுத்தது எல்லாமே வச்சிருக்கோம். ஆனா இப்ப மீண்டும் மேற்கொண்டு காசு கேக்குறாங்க. இப்ப எங்களுடைய உயிருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா யாரை நாங்க போய் கேட்க முடியும். தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சியில் மழையால் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்த நிலையில் அதில் வசித்து வந்த மூதாட்டி உள்பட 2 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சலைப்பன் என்பவர் 78 வயதான தனது தாயாருடன் ஓட்டு வீட்டில் வசித்து வந்த நிலையில் மழையால் வீட்டின் ஒரு பக்க சுவர் இடிந்து விழுந்தது. இதில் சலைப்பனும் அவரது தாயாரும் பக்கத்து அறையில் உறங்கியதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். திருப்பூரில் தனக்கு அரசு வேலை வழங்க கோரி மாற்றுத்திறனாளி பெண் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். தாய், தந்தை மற்றும் கணவரை இழந்து 6 வயது குழந்தையுடன் வசித்து வரும் கல்பனா என்பவர் தான் மாற்றுத்திறனாளியாக இருப்பதால் எங்கும் வேலை கிடைப்பது இல்லை எனவும், ஒரு குழந்தையை வைத்துக் கொண்டு போதிய வருமானம் இன்றி அவதிப்படுவதாகவும் வேதனை தெரிவித்தார். மேலும் தனக்கு கிராம உதவியாளர் வேலை வழங்குமாறு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க வலியுறுத்தி சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் லாரிகள் மற்றும் டிராக்டர்களின் டயர்களில் காற்றை இறக்கிவிட்டு லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற போராட்டத்தை துவங்கியுள்ளனர். கும்மிடிப்பூண்டியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்காத பொம்மை முதல்வர் ஆட்சியில் கழிவுநீரை அகற்ற லட்சக்கணக்கில் செலவு செய்து வாகனங்களை அமர்த்தினாலும் அதை முறையாக வெளியேற்ற வழிவகை செய்யாமல் தற்போது சாலையில் துர்நாற்றம் வீசும் அவலம் நிலவுகிறது. இதுகுறித்து பலமுறை மனுக்கள் அளித்தும் விடியாத அரசின் அதிகாரிகள் கண்டு கொள்ளாததால் லாரி உரிமையாளர்கள் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் லாரிகள் மற்றும் டிராக்டர்களின் டயர்களின் காற்றை இறக்கிவிட்டு நூதன முறையில் காலவரையற்ற போராட்டத்தை துவங்கியுள்ளனர்.
சேலம் மாவட்டம் எடப்பாடியில் சாலையில் கணவன் மனைவியுடன் லாரியில் சென்று கொண்டிருந்த போது தனியார் வங்கி ஊழியர்கள் லாரியை வழிமறித்து கடனுக்காக மனைவி கண் எதிர் முன்னே நீ எல்லாம் ஏன் உயிரோடு உள்ளாய், சாக வேண்டியதுதானே என அநாகரிகமாக பேசி தற்கொலைக்கு தூண்டிய வழக்கில் இன்னும் அந்த ரவுடிகளை கைது செய்யாதது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது. கடன் வசூலிக்க தனியார் வங்கி என்றாலும் அதற்கு சட்ட நடைமுறைகள் உள்ள நிலையில் செந்தில்குமார் என்பவர் தனது மனைவி மற்றும் மகனுடன் லாரியில் சென்று கொண்டிருந்த போது 5 மாத கடன் தவணை செலுத்தவில்லை என கூறி 20க்கும் மேற்பட்டோர் வழிமறித்து மிரட்டியுள்ளனர். கட்டாய கடன் வசூல் செய்தால் சிறை தண்டனை என சட்டம் இயற்றிய ஸ்டாலின் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. எந்த ஒரு ஆவணமும் கிடையாது, அவர் கழுத்துல ஒரு ஐடி ப்ரூஃப் எதுவுமே கிடையாதுங்க. தாடியோட ரொம்ப மோசமான சூழ்நிலை. அவர் பார்த்தோன்னே எங்களுக்கு பயமாயிடுச்சுங்க. நீங்க உங்க ஆவணம் ஏதாவது இருந்தா கொடுங்க, பேங்க்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது எங்க ஒய்ஃபை லெப்ட்ல கீழே பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்து தள்ளுறாங்க. ரைட் சைடு ஒருத்தர் ஓடியாந்து வண்டி ஓடிட்டு இருக்கும்போது சாவி பிடிச்சி பிடுங்குறாருங்க. நாங்க அப்படின்னு பிடிச்சிட்டுங்க, அவர் கையை பிடிச்சிட்டா சாவியை பிடுங்க விடல. அங்க கெட்ட வார்த்தையில தகாத வார்த்தையில பேசுறாருங்க. முன்னாடி கூட ஒரு டியூ கட்டியிருக்கா, உண்மையில அப்படியே தாண்டிட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. இப்பதாங்க இவருக்கு போன் பண்ணி கால் பண்ணி கூப்பிட்டேங்க, 1/2 மணி நேரமா அவங்க வரல. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் பெய்து வரும் மழை காரணமாக பேருந்து நிலையத்தின் மேற்பூச்சி இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. எட்டயபுரம் மகாகவி பாரதியார் பேருந்து நிலைய கட்டிடமானது உரிய பராமரிப்பு இன்றி சேதமடைந்து காணப்படுகிறது. இப்பகுதியில் பெய்த மழை காரணமாக பேருந்து நிலையத்தின் ஒரு பகுதியில் மேற்பூச்சி திடீரென இடிந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக பயணிகளுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை எனினும் பேருந்துகள் மட்டும் இன்றி பேருந்து நிலையங்களையும் முறையாக பராமரிக்காமல் அலட்சிய போக்குடன் நடப்பதாக ஸ்டாலின் அரசு மீது மக்கள் குற்றம் சாட்டினர்.